கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போராடி செத்த இனத்தின் மக்கள் நாம். எதுக்கு இவங்கிட்ட கை கட்டணும்? என்ன நடந்துரும்? என்னமோ ஊரா நாட்டில் போய் வாழ்றீங்களா? இது நம் நாடு, நம் நிலம், நமது அதிகாரம், நமது உரிமை. இதுல இவர்கள் என்ன நம்மளை பாதுகாக்கிறது? என்ன பாதுகா? என்ன வந்துடும்? திமுக ஓட்டு போடல என்ன வந்துடும்? சரி, பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரும், நீங்க எனக்கு போடல. சரி, நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம். நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவிலே எழுப்பின ஒரே மகன் நான் தான். வரலாற்றின் வழி நின்று கேட்கிறேன், நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்ல இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? முதலாக இந்த நாட்டு மக்களை மதமாற்றம் செய்தவன் சர் வில்லியம் ஜோன்ஸ். அந்த அயோக்கிய பைய போட்ட கையெழுத்துல தான் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், திருமாலை பெருமாளை வழிபடுகிற மாலியம், இதுதான் தமிழர் சமயங்கள். எங்களை அவன் சட்டப்படி இந்துனா ஆக்கினான். அவன் சீக்கியன், அவன் குருநானக் வழியில் நிற்கிற சீக்கியன், அவன் புத்தனை வழிபடுகிற பௌத்தன், அவன் சமணன், எல்லாரையும் சேர்த்தவன். எவன் பார்சியிலையோ, அவன் ஆங்கில இந்தியிலையோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, இஸ்லாமிலையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டான். அந்த கையெழுத்துல நாங்க இந்து ஆனோம், ஆக்கப்பட்டோம். நான் பிஜேபியின் பி டீம். அரை விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு பேரம் பேசுறேன்? 8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு பேசியிருப்பேன்? பல நூறு கோடி, தெருக்கோடியில் கூட நிக்கிறேன். உன் கோடி வேணாம், இந்த தெருவில் நிக்கிறேன். நான் பிஜேபி பி டீம். எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின், அவருக்கு பேர் என்ன? அவருக்கு பேர் என்ன? 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று எத்தனை முறை பதிவு செஞ்சிருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபி ஏ டீம், அதனால நான் பி டீம். ஒரு ஈடி ரைடு வந்தவன ஓடி போய் வாரேன் மோடின்னு கையை பிடிச்சவரை போயிட்டு நீ பிஜேபி எதிர்க்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு முதலாக இந்திய பெருநிலத்திலே ஒரு மாநில முதல்வர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். 22 மாநிலத்தில் பிஜேபி ஆளுது. ஒரு மாநில முதல்வர் கூட பாராட்டல, பேரணி போன. இவருக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே பேரணி போனார், அணிவகுப்பு நடத்தினார். எடுத்த உடனேயே பேரணி நடத்தினார். ரஷ்யாவில் போய் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு இதை விட வேற வழி இல்லை, ஆபரேஷன் சிந்தூரை தவிர என்று பேசியவர் அம்மையார் கனிமொழி. அனுப்பியவர் ஐயா மோடி. ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். இந்த பகல்காம் இடத்துல தாக்குதல் எப்படி நடந்தது? நாங்கள் விண்ணூர்திக்கு பயணிக்கும் போது ஆதார் அட்டை கேட்கிற, அடையாள அட்டை கேட்கிற, பிடி காட்டு, பிரிம்பி காட்டு, சுவ கல்ட்டு, பெல்ட்ட கல்ட்டு எல்லாம் பாக்குற. அப்ப அந்த 200 கிலோமீட்டர் வந்திருக்கான்ல ஊடுருவி, எல்லையில நுழைஞ்சு, பார்டர்ல நுழைஞ்சு ஆயுதத்தோட வந்திருக்கான்ல, அவன்கிட்ட நீ ஆதார் கேட்கல? பயணம் செய்ய போற எங்களை படாத பாடுபடுத்துற நீ சொல்ற பயங்கரவாதிங்கிற அவரை எப்படி 200 கிலோமீட்டர் உள்ள விட்டது உனக்கு தெரியாம வந்துட்டானா? தாக்குதல் ஒரு சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் எப்படி வச்ச? எங்க அங்க ராணுவம்? காஷ்மீர் உனக்கு தெரியும், உணர்வு பூர்வமான பகுதி, சென்சிட்டிவ் ஒரு ஸ்டேட். அங்கேயும் ராணுவம் இல்ல, அங்கேயும் போலீஸ் இல்ல. சரி, வந்து சுட்டான், டம்னு சத்தம் கேட்டவனை ஏன் காவல்துறை வந்து குவியல, ராணுவம் வந்து குவியல? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க, ஏதாவது பதில் இருக்கா பாருங்க. இருக்காது. சுட்டு அவன் காணொலி எடுத்து பேசி எல்லாம் தப்பிச்சு வெளியேற வரை ஒரு போலீஸ் கூட அங்க வரலையா? ஏன்? உனக்கு தெரியாம எதுவும் நடக்கல. இப்ப நடந்துருச்சு. அதற்கு பிறகு 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறதோடுக்கு காரணம் என்ன? ஏன் அடுத்த நாளே அறிவிக்கல? ஏன் அடுத்த அரை மணி நேரத்தில் அறிவிக்கல? தப்பிச்சு போகும்போது ஏன் தடுத்தவனை பிடிக்கல, சுட்டு கொள்ளல? ஏன் கொள்ளல? ஆபரேஷன் சிந்தூர்னு 10 நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து பச்சிலம் குழந்தைகள் பெண்களை எல்லாம் கொண்டு குவிச்சு இந்த தாக்குதலுக்கு அவனுக்கு ஏதாவது செத்தவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தாக்குதலில் ஈடுபட்ட வேணா செத்துருக்கானா, கொல்லப்பட்டிருக்கானா? இல்லை. இந்த போரைத்தான் ஆதரிச்சது உங்க திமுக அரசு.